அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நினைக்க முடியாத கண்ட்ரீஸ்ல கூட தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதையும் தாண்டி கொரியாலையும் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி வந்துச்சு? அம்மா, அப்பா, ஈவன் பல் அப்படிங்கிறது கூட கொரியன்ல பல்லுன்னு தான் அர்த்தம். ஸோ இவ்வளோ வேர்ட் சிமிலாரிட்டிஸ் எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு? ஆக்சுவலி கொரியனும் ஒரு பழமையான மொழி தான், ஆனால் தமிழை விட கிடையாது. இருந்தாலும் அதில் தமிழ் எப்படி கலந்துச்சு, அதோட வரலாறு எப்படி, சைனீஸ்ல இருந்து தானே கொரியன் வந்துச்சு, இதுல எப்படி தமிழ் உள்ள நுழைஞ்சது அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிஸ்டரியை இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹிஸ்டரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போகணும். பாண்டிய நாடு, அதுல ஆய் அப்படிங்கிற இந்த நாடு தான் பயங்கர ஃபேமஸான ஒரு நாடு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கு. இப்போ இங்க இருந்துதான் துறைமுகங்கள் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். இப்ப இந்த துறைமுகத்துல இருந்து எல்லா நாட்டிலயும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஜிப்ட்லயும் சரி, ஆஸ்திரேலியால சரி, ஈவன் கொரியால கூட இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. இப்போ இங்க இருந்து எப்படி தமிழ் கொரியாவுக்கு போச்சு அப்படிங்கிறது தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வணிக தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் முதலே சொன்னேன். பாண்டிய நாட்டு பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் பெருசா அங்க பார்க்கப்படல, பெண்களையும் ஒரு போர் வீராங்கனையா தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க ராணிகளா பல பெண்கள் தன்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு வழிவகுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல தான் ராணி செம்பவளம் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. இப்போ ராணி செம்பவளம் வீராங்கனையா இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு வணிகங்களோட நுட்பங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து பிற நாட்டுக்கு போய் அங்க இருந்து வணிகங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அதையும் தாண்டி பல வணிக தொடர்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. இப்போதான் ட்விஸ்ட். இப்போ கொரிய நாட்டுல இருக்கிற ஒரு மன்னனுக்கு கனவு வருது. தெற்குல இருக்கிற வர ஒரு பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி கனவு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் வரப்ப இங்க செம்பவளமோட அப்பா அந்த அரசருக்கும் என்ன கனவு வருதுன்னா, உன் பொண்ணுக்கு தூர தேசத்துல இருந்து தான் ஒரு பையன் வருவான் அப்படின்னு கனவு வருது. இந்த நோக்கத்தை கொண்டுதான் செம்பவளம் அப்பா செம்பவளத்தை இப்ப தூர தேசத்துக்கு அனுப்புறாங்க. இப்போ அதே மாதிரி வணிக தொடர்பை முடிச்சு கடைசியா கொரிய நாட்டுக்கு போகும்போது, அதாவது கயா அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போகும்போது அந்த கொரிய அரசரை சந்திக்கிறாங்க. முதல்ல நட்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க வம்சாவழியை சார்ந்த 80 லட்சம் பேர் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகமான குழந்தைகளை பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களோட வம்சாவளியில இருந்து வந்த எல்லாருமே அந்த தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ்லயே வந்திருக்கிறாங்க. அதாவது இவங்க ராணியா இருக்கிறப்பவே இவங்களோட பேர்ல இருந்து வரதை தாண்டி இவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் பெரிய இன்ஃப்ளூயன்ஸா போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்ன வார்த்தை புது ட்ரெண்டிங் ஆனோடனே நம்ம எல்லாருமே அதை எடுத்து பேசுறோமோ, அதே மாதிரிதான் அந்த கண்ட்ரிலே நடந்திருக்கு. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்த வார்த்தை தான் அம்மா, அப்பா. அதாவது இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட கனவு கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நான் இறந்து போக போறேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு நன்றி கடன் செலுத்தணும், எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னா எல்லா கொரிய மக்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அம்மா அப்பாவா தான் இருக்கணும், தன்னை பெத்தவங்கள அம்மா அப்பான்னு மட்டும்தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அந்நாட்டரசு அதே மாதிரி ஒரு ரூல் கொண்டு எல்லா மக்களையும் சேர்க்க வச்சாங்க. இப்போ நான் சொல்ல போற 3வது பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். BTS இவங்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. இவர்களும் ராணி செம்பவளத்தோட வழிதான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள், 80 லட்சம் மக்களும் செம்பவளத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் வெளியே வந்தவங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த குழுவுல இருந்து வந்த BTSம் நம்மளோட தமிழ் இனத்தை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரிஸ் உள்ளது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ராணி செம்பவளம் தமிழ்நாட்டில இருந்து பயணிச்சு அங்கிருந்து பிள்ளைகள் பெற்று அங்கிருந்து பல பிள்ளைகள் பறந்து அந்த வழியில வந்த BTSம் தமிழர்கள் தானே. இப்ப நான் சொன்ன எல்லா ஹிஸ்டரிஸ்க்குமே ஒரு ஆதாரம் இருக்கு.
தமிழ்நாட்டிலயும் சரி, கொரிய புத்தகத்திலயும் சரி. ஆனா இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் மீடியாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க இல்ல, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தவங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல அயோத்தி இருக்கிறதுனால அதை தப்பா நினைச்சிட்டு அயோத்தியா தான் ஆய் நாடு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி ராணி செம்பவளம் வரப்ப அவங்களோட கொடியில 2 மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுச்சு. இது பாண்டிய மன்னர்களுக்கு உரிய சின்னம். ஆனா இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த 2 மீன் சின்னங்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப அதை இதோட கம்பேர் பண்றாங்க. சோ பாண்டியர்கள் மூலியம் அவங்க வரல, வடநாட்டுல இருந்து தான் ஒரு இந்திய பெண் பயணிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீடியாஸ் ட்ரை பண்ணதே தவிர இவங்க ஒரு தமிழ் பெண் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் மீடியா சொன்னதே கிடையாது. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த குறிப்புகள்லாம் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யுக் யுகா. சோ இது ஒரு புத்தகம் தான். இது சைனீஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய கொரியன் மொழிக்கு இவங்க மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அதுல படிக்கும் போதுதான் ராணி செம்பவளத்தோட ஹிஸ்டரியவே தெரிய வருது. இப்போ செம்பவளம் அப்படிங்கிறதும் கரெக்டான பேர் கிடையாது. மேபி இவங்களுக்கு மீன் பாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேர்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கிளைம் வைக்கிறாங்க. இப்போ இந்த செம்பவளம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சக்கல் அப்படிங்கிறதுக்கு தான் செம்பவளம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்களோட பேர் தான் அங்க கொரியன்லயும் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு ஆதாரங்கள் தமிழுக்குனே கொரியன்ல இருக்கு. இவங்களுக்காக தனி சிலையே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மீனாட்சி அம்மனை எப்படி நம்ம கும்பிடுறோமோ அதே மாதிரி இவங்கள அங்க ஒரு தெய்வமாவே பாக்குறாங்க கொரியன் மக்கள். ஈவன் கொரியன் மக்களே ஒத்துக்கிறாங்க இது ஒரு தமிழ் பெண் தான். ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாலும் நம்ம இந்தியன் மீடியாஸ் எப்பவுமே அது ஒரு தமிழ் பெண் தான் ஒத்துக்கவே மாட்டாங்க. இதற்கு உண்டான குறிப்புகள் தமிழகத்திலேயும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கல் வச்சு வழிபடுற ஒரு முறை ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. சோ ராணி செம்பவளம் கொரியாவுக்கு போகும்போது அவங்களோட அடிக்கல்ல அங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அடிக்கல்ல அதுவும் அவங்களோட கல்லறையிலேயே 2 மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டு அவங்களோட வரலாறையும் கூட்டியா எழுதியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப எப்படி உத்தரப்பிரதேஷ் மீடியாஸ் இதை கிளைம் பண்றாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் நிறைய தமிழர்களுக்கு தெரியாமலே போச்சு அப்படிங்கிறதா ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தமிழை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.